சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சற்று வினாடிகளிலே இந்த விழா மேடையிலே சிறப்பான முறையிலே இந்த துவக்க வைப்பதற்காக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் விளையாட்டு என்று சொன்னால் முதலிலே வந்து அதை துவக்கி வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பதை பெருமையாக சொல்லி மீண்டும் வீராங்கனைகளை வருக வருக என வரவேற்கிறோம். இன்னும் சற்று வினாடிகளில் இந்த 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இந்த மேடையிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே அலங்கரிக்க இருக்கிறார் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் எங்கள் மண் உங்களை வருக வருக என இருதரப்புக்கு வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் பொது சுகாதாரத்துக்கான ஒரு சின்ன அறிவிப்பையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சமூக இடைவெளியை கடைபிடித்து கொரோனா ஒழிப்பு விழிப்புணர்வோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அருகிலே உள்ளவர்கள் ஒரு 2 மீட்டர் 2 அடி கேப்புக்கு கை குலுக்குதல் போன்ற நிகழ்ச்சிகள் இல்லாமல் கொரோனா விழிப்புணர்வுக்கு தமிழக அரசு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. நம்முடைய தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மதிப்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கொரோனாவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே சிறப்பான முறையிலே சட்டங்களை இயற்றி விரைவாக இந்த கொரோனாவை ஒழித்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே தமிழ்நாடு முதல் மாநிலமாக மாற்றுவதற்கு காரணமாக இருந்த திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் உங்கள் பலமான கைத்தட்டலோடு ஒரு நன்றியை முதலமைச்சருக்கு திசை நோக்கி கைத்தட்டலோடு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்முடைய இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராகவும் உங்களுக்கு கேடயங்களையும் பரிசு பொருட்களையும் வழங்குவதற்கு வருகை புரியக்கூடிய தமிழ்நாடு அரசின் சீர்மிகு அமைச்சரவையினுடைய பிரதான தளபதிகள் ஒருவரான மெய்யநாதன் அவர்கள் விழாவிற்கு வருகை தந்து உங்களுக்கு கேடயங்களையும் பரிசுகளையும் வழங்கி இருக்கிறார் என்பதையும் மிக பெருமையோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரங்களிலே இந்த விழா மேடையின் துவக்கம் முடிந்து நீங்கள் எல்லாம் சிறகடித்த பறவைகள் போல ஆடி வெற்றி பெற 6 மாநிலத்தையும் தமிழ்நாடு மாநிலம் வெற்றியோடு கைத்தட்டி பாராட்டுகிறது என்று சொன்னா எங்க ஊருக்கு நீங்க வந்தீங்கன்னாலே அது வெற்றி தான். எங்க ஊர் சாதாரண ஊர் கிடையாது. பட்டினத்தார் வந்த ஊர், கண்ணகி கோவம் தனிஞ்ச ஊர், திருநாவுக்கரசு வந்த ஊர், சிவபெருமானே 2வது மணியை தேர்ந்தெடுப்பதற்கு நாயன்மார்களுக்கு உதவிய ஊர் எங்கள் திருவெற்றூர். எங்கள் திருவொற்றூர் மண்ணிலே வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்று ஒரு வரலாறு சொன்ன எங்கள் திருவொற்றூர் பகுதிக்கு வருகை புரிந்த அனைவரையும் மீண்டும் வருக வருகை என அன்போடு உங்களை வரவேற்கிறோம். மீண்டும் உங்களுக்கான ஒரு சின்ன சின்ன செய்திகள். இந்த பகுதியிலே வடசென்னையினுடைய எல்லை பகுதியிலே பூப்பந்தாட்டம் இன்று, தென்சென்னையில் உள்ள மகாபலிபுரத்திலே செஸ் போட்டி உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு அந்த போட்டியை நடத்த வேண்டும் என்று எங்கள் தமிழக முதல்வர்கள் பாரத பிரதமரையே விழாவிற்கு அழைத்து பெருமை சேர்க்கக்கூடிய எங்கள் மண்ணினுடைய விழாவிற்கு வருகை புரிந்து மீண்டும் உங்களை எல்லோரையும் எங்கள் சார்பாகவும் எங்கள் மண்ணின் சார்பாகவும் வருக வருகை என வரவேற்கிறோம். இந்த நடைபெறும் இந்த 3 நாட்கள் விழாவிலே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர், நம்முடைய நகரமன்ற தலைவர், மண்டல குழு தலைவர் மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் உங்களுடைய ஆட்டங்களை எல்லாம் ரசிப்பதற்காக இங்கே சூரியன் கூட கண்ணை திறந்து உங்களுடைய விழாக்களை காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று வினாடிகளிலே இந்த நிகழ்ச்சி முறையோடு துவங்கும் என்பதை மீண்டும் 6 மாநில விளையாட்டு வீராங்கனைகளையும் வீரர்களையும் அவர்களோடு வருகை புரிந்திருக்கக்கூடிய கோச்சஸ், அதே போல இந்த விழாவில் மிக சிறப்பாக நடத்த காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜட்ஜஸ், நடுவர்கள், சிறப்பு வாய்ந்த நடுவர்கள் எல்லோருக்கும் முகக்கவசம் அணிவிக்கப்படுகிறது. அது முகத்துல மாட்டுங்க. ஒருத்தர் வாயில மாட்டுறாரு, ஒருத்தர் மூக்குல மாட்டுறாங்க. மூக்கையும் வாயும் சேர்த்து மாட்டணும். அதுக்கு தான் முகக்கவசம். ஆமா, வண்டியில போகும்போது கூட தலைக்கவசத்தை தலையில மாட்டணும். அது வண்டியில முன்னாடி கேரியர்ல மாட்டக்கூடாது. ஆமா, முகக்கவசம் என்பது முகத்தையும் இப்ப நான் பேசுறதுக்காக கைட்டிருக்கேன். காலையில இருந்து 8:30 மணில இருந்து இப்ப வரைக்கும் நான் முகக்கவசத்தை கைட்டவே இல்லை. என் பேச்சு கேட்கணுன்றதுக்காக மட்டும் தான் அப்பப்போ கைட்டு பேசுறேன். அதனால முகக்கவசத்தை கடைபிடிங்கள். விரைவாக இந்த கொரோனா விரட்டி அளிக்கப்படும் நாளுக்காக பார்த்துக் கொள்கிறோம். கொரோனா தடுப்பூசி போடாதவங்க சீக்கிரம் போடுங்க. விளையாட்டு வீரர்கள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு போன்றவர்கள். என்று சொன்னால் உலகம் முழுக்க திரும்பி பார்க்கக்கூடிய விளையாட்டின் மூலம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர் 1983 நம்முடைய கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் அவர்கள். நல்லா கைத்தரலாமே. உலகத்தையே இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சவர் கபில் தேவ். 180 ரன் எடுத்தாங்க. நாமெல்லாம் 10வது படிக்கிறோம். கிரிக்கெட் விளையாட்டு தான் ரொம்ப களத்தில் பிடிக்கும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு மிகப்பெரிய கபடி பிளேயர். 20 ஆண்டு காலம் கபடி ஆடுவார். கபடினாலே காலவாரர்கள், காலை வாராத ஒரு அரசியல் வாரிசு தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பதை நாம் தெரிவித்துக்கிறோம். மிகப்பெரிய அன்பு தம்பி மத்திய அவர்கள் முகக்கவசத்தை கைட்டுங்க, உங்க முகத்தை அழகா காட்டுங்க. இன்னைக்கு காலையில இருந்து இந்த கேமராமேன்ஸ் ஒரு கைத்தட்டி விடலாம். இந்த மழையும் பொருட்படுத்தாம அந்த கேபிள்ஸ் எல்லாம் கொண்டாந்து உங்க முகத்தை உலகம் ஃபுல்லா காட்ட போறாங்க. உங்க ஆட்டம் தொடங்கின உடனே ஆந்திராவை அமெரிக்கா பார்க்க போகுது, கர்நாடகாவை கனடா பார்க்க போகுது, தமிழ்நாட்டை தாய்லாந்து பார்க்க போகுது, ஆந்திராவை ஆஸ்திரேலியா பார்க்க போகுது. உங்களை எல்லா உலக நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேபிள் தொலைக்காட்சியில உங்கள் முகம் இப்ப பார்த்துட்டே இருக்கு.
என்ன பாக்குறாங்களோ இல்லையா அது தெரியாது. இருந்தாலும் உங்களை பாக்குறதுக்கு ஜனங்க ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டு என்பது நம்முடைய பாரம்பரியம். முதல்ல விளையாட்டை துவங்கினதே நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய தமிழ் கலாச்சாரம் தான். இன்னும் சொல்ல போனா கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா எல்லாம் ஒரே ஸ்டேட் தான். மெட்ராஸுங்கிற பேருக்கு தான் இருக்குது. அதுக்கு பிறகு 57 மொழி வாரியாக பிரிக்கப்படும் போதுதான் மலையாளம் பேசுபவர்கள் கேரளா என்றும், தெலுங்கு பேசுபவர்கள் ஆந்திரா என்றும், கன்னடம் பேசுபவர்கள் கர்நாடகா என்றும் பிரிக்கப்படுது. ஆக கூட நம்ம எல்லாமே ஒரே ஊர் தான், மெட்ராஸ் தான். இருந்தாலும் இப்பொழுது மாநிலமாக பிரிந்திருக்கிறோம், ஆனால் மனிதர்களாக இணைந்திருக்கிறோம் என்பது பெருமைக்குரிய விஷயம். மாநிலங்களாக பிரிந்திருக்கிறோம், மனிதர்களாக இணைந்திருக்கிறோம். அந்த மனிதர்களாக இருந்த அந்த 6 ஸ்டேட்டையும் இணைத்த பெருமை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு பொருந்தும் என்பதை சொல்லி, இன்னும் சற்று நேரத்திலே முறையோடு இந்த துவக்க விழாவுக்கு வருகை புரிய இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் வருகை என வரவேற்கிறேன். நீங்க ஏதாவது அனௌன்ஸ் பண்றீங்க? பயிற்சியாளர்கள் மற்றும் இந்த விளையாட்டில் நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு வழங்க இருக்கின்ற நீதிபதிகள், உங்களோடு உடன் வந்தவர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் திருவொற்றியூர் சட்டப்பேரவை உறுப்பினர் வாழும் கர்ணன் எங்கள் ஆவியர் அண்ணன் KP சங்கர் அவர்கள் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நேற்று இரவு முழுவதும் மழை பொழிந்த போதும் விடிந்தவுடன் இந்த இடத்தை இவ்வளவு விரைவாக மாற்றி காட்ட முடியும் என்று சொன்னால் அது தமிழகத்தில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கரை தவிர வேறு எவராலும் முடியாத சாதனையை செய்து காட்டுவதால் தான் அவருக்கு சங்கர் என்று பெயர் சூட்டி இருக்கிறோம். இந்த பகுதியில் இந்த விழா நடைபெறுகிறது. நடைபெறுகின்ற விளையாட்டு பூப்பந்தாட்டம். இந்த பூப்பந்தாட்ட போட்டியை எங்கே நடத்தலாம் என்ற இடத்தை தேர்வு செய்த போது எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்த இடம் இந்த பூந்தோட்ட பள்ளி. பூப்பந்தாட்டம், பூந்தோட்ட பள்ளி எவ்வளவு ஒற்றுமை என்று பாருங்கள். எனக்கு முன்னால் சொல்லுகின்ற போது சொன்னார்கள் 6 மாநில வீரர்கள், வீராங்கனைகள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். எந்த விளையாட்டாக இருந்தாலும் மற்ற அனைத்து துறைகளிலும் பார்த்தீர்கள் என்றால் அதிலெல்லாம் தமிழ் மனிதனை முன்னிறுத்தி தனி மனிதனுக்கு பெயர் எடுத்துக் கொடுக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு நிகழ்வு, விளையாட்டு ஒன்று மட்டும்தான். எந்த மாநிலத்தில் இருந்து நீங்கள் விளையாடுகிறீர்களோ, எந்த நாட்டிலிருந்து அண்டை நாட்டுக்கு சென்று விளையாடுகிறீர்களோ, அந்த மாநிலத்தின் பெயரை, அந்த நாட்டின் பெயரை உச்சரிப்பது விளையாட்டில் மட்டும்தான். நீங்கள் அடிக்கடி தொலைக்காட்சி பத்திரிகையில் பார்ப்பீர்கள். இந்தியா வெற்றி பெற்றால் இந்தியாவிடம் பாகிஸ்தான் மண்ணை கவியது என்று செய்தி போடுவார்கள். அதை போல வேறொரு நாளிடம் இந்தியா தோற்று போனால் இந்தியா தோற்றது என்பார்கள். ஆகவே நீங்கள் விளையாடுகின்ற விளையாட்டு உங்கள் மாநிலத்திற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தோற்பதில்லை. நீங்கள் தோற்றால் உங்கள் மாநிலத்தின் பெயர் வரும். உங்கள் முதுகிலே இருக்கின்ற எடுத்து பொறிக்கப்பட்டிருக்கிறதே உங்கள் மாநிலம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுவை என்று வந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஆடுகின்ற விளையாட்டு உங்கள் மாநிலத்திற்காக விளையாடுகிறீர்கள். அதனால்தான் சொன்னேன், எந்த துறை எடுத்தாலும் தனி மனிதனுக்கு புகழ், ஆனால் விளையாட்டில் மட்டும்தான் அந்த மாநிலம், அந்த நாடு என்று குறிக்கின்ற நிலையில் இந்த விழா நடைபெறுகிறது. இந்த விழாவை தலைமையேற்று நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார் எங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர். அவர் உங்களுக்காக நீங்கள் எத்தனையோ மாநிலங்களில் பல இடங்களில் சென்று விளையாடி இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை இவ்வளவு பேரிடர் வந்தாலும், மழை பொழிந்தாலும், அந்த மழையையும் இயற்கை சீற்றத்தையும் எதிர்த்து போராடித்தான் அவர் இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்தஸ்திற்கு வந்திருக்கிறார். ஆகவே அதனால் தான் இரவு மழை பெய்தாலும்
காலையில் நீங்கள் விளையாடுவதற்கு ஏதுவான இடத்தை உங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். நீங்கள் தங்குவதற்கு இடம், நீங்கள் உண்ணுவதற்கு உணவு, நீங்கள் விளையாடுவதற்கு திடல் என்று அமைத்துக் கொடுத்தாலும், இதோ நீங்கள் விளையாடப் போகிறீர்களே திடல், இந்த திடலில் இப்போது புதிதாக விளக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. 6 இடங்களில் 6 மின்விளக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 36 மின்விளக்குகள். நீங்கள் விளையாடி முடிந்தவுடன் இதை அப்புறப்படுத்தி விடுவார்களா என்று நினைத்தீர்களா என்றால் இல்லை. எங்கள் வாழும் கர்ணனுக்கு கொடுத்துத்தான் பழக்கமே தவிர கொடுத்ததை திரும்ப பெற்ற வரலாறு இல்லை. இந்த இடத்தில் நீங்கள் இரவில் விளையாடும் போது கூட அது பகலை போல தெரிவதற்கு விளையாட்டு திடலை மின்னொலியால் மேம்படுத்தி கொடுத்திருக்கிறார். உணவு கூடம் அமைத்திருக்கிறார். உங்களுக்கு இத்தனை வசதியும் செய்து கொடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, உங்கள் மாநிலத்திற்காக விளையாட வந்திருக்கிறீர்கள். உங்கள் மாநிலத்திற்கு பெயர் தேடி தர வேண்டும். எங்களுக்கு ஆசைதான் தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்று. இருந்தாலும் இது போட்டி என்று வந்துவிட்டால் திறமைக்குத்தான் முதலிடம். அந்த திறமையை மட்டுமே உங்கள் நெஞ்சில் சுமந்து உங்கள் மாநிலத்திற்காக விளையாடி நீங்கள் வெற்றியை குவிக்க வேண்டும். நாளை மறுநாள் இந்த வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசையும் பாராட்டையும் இறங்கி விழா பேருந்தை ஆற்ற வருகை தர இருக்கிறார் தமிழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்கள் மாண்புமிகு மெய்யநாதன் அவர்களும். இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் பங்கெடுக்க இருக்கிறார். இந்த விழாவை ஒருங்கிணைத்து உங்களில் ஒருவனாக உங்களுக்காக பாடுபடுகின்ற எங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர், இந்த தொகுதியில் வாழுகின்ற மக்களுக்கு அண்ணனாக, தம்பியாக, தாயாக, தந்தையாக, உற்ற உறவாக இருந்து இந்த மக்களை காக்கின்ற எங்கள் மண்ணின் மைந்தன் தான். உங்களையும் காப்பதற்கு இதோ இந்த 3 நாட்கள் உங்களுக்காகவே உழைப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்துத்தான் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆகவே இந்த விழாவில் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் ஊருக்காக, உங்கள் மண்ணுக்காக விளையாடுங்கள். வெற்றியை குவித்து அந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இந்த பெருமை உங்கள் மண்ணுக்கு கிடைக்க வேண்டும் என்ற உறுதியோடு நீங்கள் பாடுபட வேண்டும். இப்படித்தான் கடந்த மாதத்திற்கு முன்பு இந்த தொகுதியில் தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் இந்த தொகுதியில் வாழுகின்ற மக்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டதனால் கடந்த மாதத்திற்கு முன்பாக எங்கள் அண்ணன் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறார். கல்விக்கு கண் கொடுத்தால் காமராஜர், கல்வி சாலைகள் திறந்தார் காமராஜர் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கல்வி சாலைகளை காமராஜர் அமைத்துக் கொடுத்தால் அந்த செல்வங்கள் படித்து பட்டம் பெறுவதற்கு உதவியாக இருப்பவர் தான் எங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர். படிக்கின்ற பிள்ளைகளை கைதூக்கி விட அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுத்து உற்சாகப்படுத்துகின்ற ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தான் எங்கள் ஆளுநர் அண்ணன் KP சங்கர் அவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அது எந்த விளையாட்டாக இருந்தாலும், அது பாக்ஸிங்காக இருந்தாலும் சரி, குத்துச்சண்டையாக இருந்தாலும், ஹாக்கியாக இருந்தாலும், கபடியாக இருந்தாலும், செஸ்ஸாக இருந்தாலும், எந்த போட்டியில் பங்கெடுக்கின்ற வீரர்களாக இருந்தாலும் கூட அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு வேலையை செய்வதில் எங்கள் ஆளுநர் சகோதரர் KP சங்கருக்கு நிகராக நீங்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நாட்டில் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை உறுப்பினர்கள், வருகை தந்திருக்கின்ற வேற்று மாநில தோழர்களை நீங்கள் நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை எங்காவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்றால் அது வாய்ப்பு குறைவுதான். அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் ஆகப் போகிறது. இந்த 1.5 ஆண்டுகளில் கொரோனா காலம் வந்ததை, கொரோனா பேரிடர் தமிழகத்தை தாக்கியது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இந்த தொகுதியில் வாழுகின்ற மக்கள் யாரும் பசியோடும் பட்டினியோடும் வாழக்கூடாது என்பதற்காக தானே வாகனத்தை பிடித்து அதில் அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு அவர்களை வரவழைத்து உதவிகளை கொடுத்தவர்களைத்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் எங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் இருக்கும் வீடுகளுக்கே சென்று ஒவ்வொரு வீடாக கதவை கட்டி அவர்களுக்கு கொரோனா நிவாரண உதவி தொகை கொடுத்தார். இப்போதுதான் பரீட்சை முடிந்து பள்ளிகள் திறக்கின்ற காலம், கல்லூரிகள் திறக்கின்ற காலம். எல்லோரும் கல்லூரியில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இடம் வாங்கி கொடுப்பதற்கு காசு வாங்குகின்ற காலம். ஆனால் எங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்
கல்லூரியில் பள்ளியில் இடத்தை மட்டும் வாங்கி கொடுப்பதோடு நின்று விடாமல் அந்த குழந்தைகள் படிக்கின்ற கல்வி கட்டணத்தையும் தானே தன் சொந்த செலவில் கொடுக்கின்ற ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தான் எங்கள் வாழும் வள்ளல் ஆரியர் அண்ணன் கே.பி. சங்கர் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். தான் இருக்கின்ற இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த திருவொற்றியூர் சட்டப்பேரவை உறுப்பினரை சட்டப்பேரவை தொகுதியை இந்த தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தொகுதியாக மாற்றி காட்ட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் விரைவில் கல்லூரி வரப்போகிறது. அரசு சார்பில் எது நடக்க வேண்டுமோ அதையும் நடத்தி காட்டி தன் சொந்த செலவில் எதையெல்லாம் செய்து கொடுக்க முடியுமோ அதையும் செய்து கொடுத்து இந்த திருவொற்றியூர் மக்களை வாழ வைப்பதற்காக அவதாரம் எடுத்த எங்கள் அவதார புருஷன் ஆரியர் அண்ணன் வாழும் கண்ணன் எங்கள் ஆரியர் அண்ணன் கே.பி. சங்கர் அவர்கள் இன்னும் சில மணித்துளிகளில் இங்கே வருகை தந்து இந்த விழாவை இந்த போட்டியை துவக்கி வைக்க இருக்கிறார். இந்த விழா சிறக்க இந்த போட்டி நடந்து நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் அலுவலகத்தில் இருக்கின்ற போது உங்கள் கரங்களை பிடித்து பரிசுகளை கொடுத்து உங்களை பாராட்டும் அடையில் நடை வைக்கத்தான் தமிழக அரசின் விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்கள் ஆரியர் அண்ணன் மாண்புமிகு சி.டி. மெய்யநாதன் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார். இந்த விழா சிறப்போடு நடைபெற இந்த விழா நல்ல முறையில் நடந்து நீங்கள் வெற்றிகளை குவித்திட பரிசுகளை பெற்றிட உங்களுக்காக அல்லும் பகலும் அடையாது பாடுபடுகின்ற உங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் மண்ணில் மைந்தன் மன்னத்தை சொந்தக்காரர் மாவீரர் கே.பி. சங்கர் அவர்கள் இப்படிப்பட்ட விழாவைத்தான் இங்கே சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த விழா இதோ இன்னும் சில மணித்துளிகளில் இன்னும் சில நிமிடங்களில் இந்த பூப்பந்தாட்ட போட்டி துவங்க இருக்கிறது. இந்த பூப்பந்தாட்ட போட்டி துவக்க விழாவிற்கு வரவேற்புரையாற்ற இருக்கிறார் மரியாதைக்குரிய எழிலரசன் அவர்கள். அடுத்து அன்புக்கினிய அருணா அவர்களும் பங்கெடுக்க இந்த விழாவை இன்னும் இதோ சில மணித்துளிகளில் துவக்கி வைத்து உங்கள் போட்டிகளை நேரடியாக கண்டுகளிக்க காத்திருக்கிறார் உங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர். உங்களில் ஒருவர் இந்த மண்ணின் மைந்தன் மண்ணுக்கு சொந்தக்காரர் சட்டப்பேரவை உறுப்பினர் கே.பி. சங்கர் அவர்கள் வருகை தந்து இந்த விழாவை துவக்கி வைத்த உங்களிடையே உரையாட இருக்கிறார். ஆகவே விளையாட்டு என்றால் சாதாரணம் என்று எடுத்து விடாதீர்கள். ஒரு நாட்டுக்கும் ஒரு ஊருக்கும் பெயரை தேடி தருவதுதான் விளையாட்டு. அந்த விளையாட்டை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக் கொள்ளாமல் வெறியோடு விளையாடி வெற்றிகளை குவித்து உங்கள் மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூப்பந்தாட்ட விழாவை இந்த பூந்தோட்ட பள்ளியில் அற்புதமாக அழகாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் எங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர். இன்று தமிழகத்தை ஆளுகின்ற தமிழக முதல்வர் அவர்களும் அவர் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கின்ற 30 அமைச்சர் பெருமக்களும் விளையாட்டு என்றாலும் எதுவாக இருந்தாலும் மக்களை காக்க, மண்ணை காக்க, மண்ணின் மானம் காக்க போராடுகின்ற ஒரு முதல்வரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 24 மணி நேரத்தில் 21 மணி நேரம் உழைப்பவர் எங்கள் முதல்வர். அந்த முதல்வரின் வழிகாட்டுதலின்படிதான் இதோ இந்த பூந்தோட்ட பள்ளியில் பூப்பந்தாட்ட போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் இது பக்கத்தில் இருக்கின்ற மாமல்லபுரத்தில் உலக செப்சான்சல் போட்டி நடைபெற இருக்கிறது. அதை துவக்கி வைக்க பாரத பிரதமர் வருகை தர இசைந்திருக்கிறார். ஆகவே இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், தமிழ்நாடு என்பது எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் சிறந்து விளங்குபவர்களை அரவணைத்து ஆதரித்து ஊக்கப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற மாநிலம்தான் எங்கள் தமிழ் மண்ணை ஆளுகின்ற தமிழக முதல்வர். ஏன் அவரை உருவாக்கி இந்த மண்ணுக்கு தந்த எங்கள் ஐயா கலைஞர். இப்படி யாரை எடுத்துக்கொண்டாலும் பெரியாரில் தொடங்கி அண்ணா வழியில் அயராது பாடுபட்டு இந்த மண்ணை மேம்படுத்தி சிம்படுத்திய எங்கள் ஐயா கலைஞர் அவர்களின் அருந்தவ முதல்வர் தான் அண்ணன் தளபதி இந்த மண்ணை ஆளுகிறார். அவர் ஆளுகின்ற காலத்தில் தான் இப்படி ஒரு விளையாட்டு இந்த திருவொற்றியூர் மண்ணில் பூந்தோட்ட பள்ளியில் பூப்பந்தாட்ட போட்டி இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த பூப்பந்தாட்ட போட்டியை துவக்கி வைக்கத்தான்
நேற்று இரவு வரை உங்களோடு பாடுபட்ட எங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்தவுடன் உங்கள் விளையாட்டுக்கு வந்தும் நீங்கள் விளையாடலாம். உங்கள் தேவைகள், உங்கள் அடிப்படை தேவைகள் அத்தனையும் தீர்த்து வைப்பதற்கு இது நான் இருக்கிறேன் என்று பாடுபடுகின்ற ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தான் இந்த மண்ணில் வைத்தேன். அவர் தந்தையும் அப்படித்தான் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் வாழ்ந்து மறைந்த பரசுராமனின் பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள். இந்த சட்டப்பேரவையின் உறுப்பினரின் அண்ணன் கேபிடி சாமி அவர்கள் இந்த தமிழ் மண்ணை 5 ஆண்டு காலம் அமைச்சராக ஆண்டவர் தான். அவர் 5 ஆண்டு காலம் ஆண்டு அற்புதமான சாதனைகளை புரிந்தால் அந்த சாதனையில் தொடர்ந்திட, தொட்டு துளங்கிட, விட்டு விலகாமல் நடந்து முடிந்திடத்தான் அவர் வழியில், ஐயா கலைஞரின் வழியில், அண்ணன் தளபதியின் வழியில், அவரது அண்ணன் கேபிடி சாமி அவர்களின் வழியில் தான் இதோ கேபி சங்கர் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த உழைப்பை வெச்சுகின்ற விதமாகத்தான், அந்த உழைப்பை மதிக்கின்ற விதமாகத்தான் இதோ உங்களை எல்லாம் அழைத்து 5 மாநிலத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களையும் ஒன்றாக இணைத்து அவர்களுக்கு தங்குவதற்கு இடம், அவர் உண்ணுவதற்கு ஒரே இடம், இவை அத்தனையும் தந்து நீங்கள் விளையாடுவதற்கு இப்போது ஒரு அருமையான இடத்தையும் தேர்வு செய்து பூப்பந்தாட்ட போட்டி இந்த பூந்தோட்ட பள்ளியில் இன்னும் சிறிது நேரத்தில், சில மணித்துளிகளில் இன்னும் இங்கே துவங்க இருக்கிறது. என் தோழர்களே, இந்த விழாவை துவக்கி வைத்து உங்களிடம் கைகொடுக்கி உங்களுக்கு வாழ்த்து சொல்லி இந்த விழாவை நடத்தி தர இதோ சட்டப்பேரவை உறுப்பினர், திருவொற்றியூர் மண்ணில் மைந்தன், மக்கள் தொண்டன், மாவீரன் கேபி சங்கர் அவர்கள் இதோ வருகை வந்துவிட்டார். எங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் 6 மாநிலத்திலிருந்து நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆட்டத்தை காண, உங்கள் வாட்டத்தை போக்க இதோ எங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர், இந்த மண்ணின் மைந்தன், மண்ணுக்கு சொந்தக்காரன், மக்கள் தொண்டன், மாவீரன் கேபி சங்கர் அவர்கள் இதோ வருகை தருகிறார். விளையாட்டு என்றால் அந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க, அவர்களை உற்சாகப்படுத்த தமிழகத்தில் எங்கள் கேபி சங்கரை விட்டால் ஆள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இதோ உங்களுக்கான ஏற்பாட்டை, உங்களுக்கான அடிப்படை தேவைகளாம், நீங்கள் தங்குவதற்கு இடம், உண்ணுவதற்கு உணவு, அத்தனையும் ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் மண்ணில் மைந்தன் மாவீரன் கேபி சங்கர் அவர்கள் இதோ வருகிறார். நீங்கள் கரவொலி எழுப்பி உற்சாகமாக அவரை வரவேற்று இந்த விழா துவங்குவதற்கு, இந்த விழா இனிய துவங்குவதற்கு இதோ வருகை தந்திருக்கிறார். பெரியவர்களே, எப்படி இந்திய அளவில் விளையாட்டு வீரர்களை பார்த்தாலும், தமிழ்நாடு முழுக்க விளையாட்டுகள் நடந்திருந்தாலும், நீங்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். நீங்கள் பலதரப்பட்ட ஊருக்கு சென்று நீங்கள் விளையாடி இருக்கிறீர்கள். இதோ இப்போது திருவொற்றியூருக்கு வந்திருக்கிறீர்கள். நடக்கின்ற போட்டி பூப்பந்தாட்டம், நடக்கின்ற இடம் பூந்தோட்ட பள்ளி. இதை துவக்கி வைப்பவர் இந்த மண்ணின் மைந்தன், மண்ணுக்கு சொந்தக்காரன், மக்கள் தொண்டன் கேபி சங்கர் அவர்கள் இது துவக்கி வைக்க இருக்கிறார். நாளை மறுநாள் இதே மேடையில், இதே இருக்கையில் இந்த விழாவில் வெற்றி பெற்றவர்கள், இந்த விழாவில் பாராட்டப்பட வேண்டியவர்கள், சொந்தக்காரர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்துத்தான் இந்த விழாவிற்கு வருகை தந்து வெற்றி பெற்ற மாவீரர்களுக்கு பரிசுகளை வழங்க இருக்கிறார். தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்கள் சி.வி. மெய்யநாதன் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வருகை தந்து உங்களுக்கான பட்டங்களையும் பரிசுகளையும் வழங்குவதற்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவ.வி. மெய்யநாதன் அவர்கள், வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களும் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். பெரியவர்களே, இதோ உங்கள் முன்னால் இந்த மண்ணின் மைந்தன், மண்ணுக்கு சொந்தக்காரன், மக்கள் தொண்டன், மாவீரன் கேபி சங்கர் அவர்கள் இதோ வருகை தந்துவிட்டார். நான் முன்பே சொன்னது போல, விளையாட்டு என்பது இந்த நாட்டில் எந்த நிகழ்வுக்கு எல்லாம் தனிமனிதன் காரணம். ஆனால் விளையாட்டு ஒன்று மட்டும்தான் உங்கள் ஊரின் பெயரை சொல்லும். நான் முன்பே சொன்னது போல, தமிழ்நாடு ஆந்திராவிடம் தோற்றுவிட்டால் ஆந்திரா தமிழ்நாடிடம் மண்ணை தவியது என்று சொல்லுவார்கள், அடிபணிந்தது என்று சொல்லுவார்கள், சரணடைந்தது என்று சொல்லுவார்கள். இந்த நிலை இல்லாமல் நீங்கள் ஒருவரும் விளையாட்டை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு இந்த விளையாட்டுக்கான போட்டியில் பங்கெடுத்து உங்கள் திறமைகளை காட்டுங்கள். இதோ இந்த விளையாட்டு போட்டியை இந்த மண்ணின் மைந்தன், மக்கள் தொண்டன், மாவீரன் கேபி சங்கர் அவர்கள் இந்த விளையாட்டு போட்டியை துவக்கி வைக்க இருக்கிறார்.
ஹலோ. மதிப்புமிகு மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு பூமாக்காட்டு கழக செயலாளர் எழிலரசன் அவர்கள் உங்களை வரவேற்று ஒரு சில வார்த்தைகள். Good morning to everybody. Due to rain, we can't be able to conduct the match in schedule. Kindly regret us. On behalf of BBFI and Team BBA and District of Kirolu District Ball Batting Association and all of the players of Kirolu Ball and our lovable MLA, respected K.P. Shankar. This is only the formal opening ceremony. After 4:30 or 6, regular ceremony will be conducted in the same venue. So, this is only for formal. I hand it over to Rajaram to few words. Then our MLA will be started the match. தேங்க்யூ சார். அடுத்து உங்களை துவக்கி வைக்க இல்ல சார் Rajaram, CEO for BBFI, now address. Respected MLA sir, thank you. Dignitaries on the dais, off the dais, players, officials, coaches, and state secretaries. I welcome on behalf of Ball Badminton Federation of India. This is 43rd South Zone Ball Badminton Championship. We are conducting in Chennai. I think after 2 years COVID period, after 2 years gap, we are conducting this South Zone Championship. I think I saw this beautiful ground and all arrangements. Maybe I am not aware, but accommodation and other arrangements also done very good. Always Elazarasan is, whatever he is doing is in disciplined manner. He will do everything and conduct everything. I hope accommodation also is good. If it is any problem, we are here. Please don't worry, we will take care. And all the best for this championship. And once again, to organizer, all the best. Thank you. Okay, thank you. Jai Hind. நம்முடைய நாயகன் வரைக்குரிய அருமை சகோதரர் K.P. Shankar MLA அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். திருவொற்றியூர் பூப்பந்தாட்ட கழகத்தின் சார்பில் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய பூப்பந்தாட்ட விளையாட்டு வீரர்களுக்கு அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, ஒருவருடைய வாழ்வாதாரமும் கூட. ஆகவே நீங்கள் எல்லாம் சிறப்பாக விளையாடி ஒவ்வொரு நாட்டிற்காகவும் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் சிறந்த முறையிலே அவரவருடைய நாட்டிற்கும் அவரவருடைய பெற்றோருக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் சிறப்பு செய்ய வேண்டும் என்பதை நான் பணிவோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு வரவேற்பை ஆற்றிருக்கக்கூடிய சிறப்புக்குரிய அண்ணன் எழிலன் அவர்களே, அண்ணன் அருணா அவர்களே, இறுதியாக இந்த விழாவில் பரிசு வழங்கி பேருரையாற்ற வருகை தர இருக்கும் சிவ வி மையநாதன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே,
இந்த விழாவிற்கு வருகை தர இருக்கக்கூடிய எஸ் சுதர்சனம் அவர்களே, கலாநிதி வீராசாமி அவர்களே, மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு அவர்களே, 5வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தம்பி KP சொக்கலிங்கம் அவர்களே, அண்ணன் நடேசன் அவர்களே, ராஜாராவ் அவர்களே, தினேஷ் அவர்களே, பார்த்திபன் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, எங்களுடைய அன்பு தம்பி பொன்னேரியில் இருந்து எங்களுடைய வழக்கறிஞர் அமரக்கவி அவர்களே, அன்பு அண்ணன் நந்தா அவர்களே, அன்பு அண்ணன் சுப்பிரமணிய அவர்களே, மதியழகன் அவர்களே, இளைஞர்களுடைய தம்பி அன்பு தம்பி மதன் அவர்களே, அண்ணன் தயாநிதி அவர்களே, கோபி அவர்களே, கார்த்திக் அவர்களே, அண்ணன் சைலேஷ் அவர்களே, விஜயராகன் அவர்களே, மூர்த்தி அவர்களே, அன்பு தம்பி சுரேஷ் அவர்களே, இங்க வந்து எல்லா பேரும் சொல்லலாம். பத்திரிகைக்காரர் அண்ணன் முருகன் அவர்களே, ஜோசப் அவர்களே, அண்ணன் பிரேம் அவர்களே, அண்ணன் சண்டி மணி அவர்களே, அண்ணன் பால்துறை அவர்களே, உங்களால் எல்லாரும் பேரும் சொல்ல ஆசைப்படுங்க. ஆனா சொல்றதுக்கு தெரியல, பேப்பர் கையில் இல்லை. அதனால உங்களுடைய அனைவரையும் பேரை நான் சொன்னதாக நீங்கள் நினைத்துக் கொண்டு நம்முடைய பூப்பந்தாட்ட கழகத்தினுடைய விழாவை கலந்து கொண்ட அனைத்து விளையாட்டு வீரர்கள் சிறப்பாக நீங்கள் ஆட வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். சிறப்பாக நல்லாவே விளையாடணும், நல்லா விளையாடணும் சொல்லுவாங்க. அதுபோல நீங்க ஒவ்வொரு உங்களுடைய ஸ்டேட்டுக்கும் நீங்க பெருமை சேர்த்து தர வேண்டும் என்பதை நான் பணியோடு கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த பூப்பந்தாட்ட கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் எழிலரசன் அவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். And Telangana, please come for their match. Women team, Mr. Giridharan will be the main referee in court number 2, Karnataka and Telangana. In the men's section, Tamil Nadu and Puducherry. போற ரைட் பண்ண
செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளவுதான். Karnataka and Telangana, women team, please line up. Karnataka and Telangana, please line up. Tamil Nadu and Puducherry team, please report in court number 1. Puducherry and Tamil Nadu. Mr. Srinivasa of Karnataka is going to officiate the match in court number 1. Okay. కొంచెం பின்னாடி போதும் எங்க நிக்கிறேன் பின்னாடி வராதுடா கொஞ்சம் பின்னாடி வரணும்டா நல்லா பின்னாடி அவர்லாம் தெரியாது கொஞ்சம் பின்னாடி பின்னாடி வேணாம் இதெல்லாம் தெரியாது எப்படி இருங்க கிட்ட வா போயிடும் ஒரே நிமிஷம் அப்படியே உள்ள வந்துட்டா ஒரே நிமிஷம் நல்லா இன்னும் பின்னாடி வரலாம் வா நானா வந்துட்டாங்க பின்னாடி ஓகேவா ஓகேப்பா ஓகே ரைட் ஓகேவா ஒரு நிமிஷம்